மாரடைப்பு வராதுன்னு சொல்றேன். இதான் முத்தின இடம். ஓ, இந்த மாதிரி சின்ன சின்ன ஓலை வந்துச்சுன்னா முத்தி போச்சு. முத்தி போச்சுன்னா எப்படி விட்டுட்டுமா ஒரு கிழங்கு ஒரு பணமா பாரு. ஓ, அது மரம் அப்படி வந்துடும். ஒரு கிழங்கு ஒரு மரம். ஓ, இப்போ இத்தனை மரம் இங்கே இருக்கு. ஆமாம். என்ன மாரடைப்பு வராதான் இந்த கிழங்கு சாப்பிட்றதுனால? அதாவது மலச்சிக்கல் இருக்காது, நார்ச்சத்து உள்ள பொருள். ஓ, நார்ச்சத்து இருக்குதுல்ல. ஆமாம், அப்படி சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அந்த காலத்தில் வந்து அவிச்சே சாப்பிட்டாங்க. இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, வாங்கின்னு போய் அவிச்சு காய வச்சு மிஷினில் அரைச்சி பவுடராக்கி பாலில் கலந்து சாப்பிட்றோம். ஓ, வருஷம் ஃபுல்லாக கிடைக்கும். வருஷம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஒரு டாக்டர் ஒருத்தர் அனந்தபுரத்தில் இருந்து, அந்த டாக்டர் வருஷத்தில் 2000 கிழங்கு வாங்குறாங்க. வாங்கி அமெரிக்காவுக்கு பவுடர் ஆக்கி கொடுத்து அனுப்புறாருங்க. அவங்க பொண்ணு அமெரிக்காவில் டாக்டராக இருக்காங்களாம். அவங்களுக்கு கொடுக்குறாங்க கொண்டு போய். அங்கே அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களே யூஸ் பண்ணுறாங்களோ தெரியாது. ஆனால் 2000 கிழங்கு இல்லையா, அப்போ சேல்ஸ் தானே பண்ணுவாங்க. ஆமாம், அது நம்ம இது வரைக்கும் அது மாதிரி செய்யலை, செய்யவும் நம்மளுக்கு முடியல. இதை வந்து பவுடர் பண்ணி விற்கிறது இருந்தால் இன்னும் நம்மளுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும். ஆமாம், ஆனால் அதெல்லாம் நாங்கள் செய்யலை. மக்கள் வாங்கின்னு போய், இல்லாத மக்கள் ஏழைப்பழம் வாங்கின்னு போய் உழைக்கட்டோன்றதுக்காக நாங்கள் அப்படியே போய் எடுத்து கொடுத்துருவோம். நிறைய பேர் பிழைக்கிறாங்க இதை வாங்கிட்டு போய். ஆமாம், சின்ன சின்ன பிழைக்கிறாங்க, சின்ன சின்ன வியாபாரக்காரங்க தான். எவ்வளோ கொடுக்குறீங்க ஒரு கிழங்கு? 250 ரூபா. 100 கிழங்கு. ஓகே. அவங்க 500 வைப்பாங்க. ஓ, அவங்க வேச்சி 500 விற்றுருவாங்க. இப்போ இந்த கிழங்கு இப்போ பிச்சுட்டு ஓகே கொடுங்க கிழங்கு இதுமாதிரி வெட்டுவீங்க. வெட்டி கொட்டையை தரிக்கணும்ல. கண்டிப்பா. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். மாரடைப்பே வராதுன்றாங்களே இப்போதான் டாக்டருங்க. கிழங்கு சாப்பிடணும், பிபி சுகர் சாப்பிட்றாங்க. சாப்பிட்லான்றாங்க. இது நேச்சுரல் பொருள், ஒரு மருந்து இல்லை, எதுவுமே கலக்கலை. மருத்துவ குணம் இருக்கு. மருத்துவ குணம் உள்ள பொருள். பனங்கிழங்கு சாப்பிட்றதுனால மாரடைப்பு வராதுன்னு சொல்கிறாங்க. ஓ.